தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும். தமிழக கேரள எல்லையை இணைக்கும் குமுளி மலைப்பாதையில் 3வது வளைவில் ஏற்பட்ட விரிசலால் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தீயணைப்புத் துறையினர், காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து போக்குவரத்தை நிறுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். சிவசபாபதி, தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? மேலும் நிலச்சரிவு வராமல் தடுப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? தமிழக கேரள எல்லையை இணைக்கக்கூடிய இந்த குமுளிச்சாலை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சாலை அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலையில் செல்லக்கூடிய நிலை இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு செல்லக்கூடிய அதாவது வர்த்தக வாகனங்கள், சுற்றுலா பயணி வாகனங்கள், சபரிமலைக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் தான் செல்லக்கூடும். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 3வது பாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது முல்லைப்பெரியாறிலிருந்து டனல் வழியாக, அதாவது ராட்சச பைப் வழியாக தமிழகத்துக்கு தண்ணி இறங்கக்கூடிய அந்த 3வது பாலம் அருகே பார்த்தீங்கன்னா இந்த விரிசல் ஏற்பட்டிருக்கு. கடந்த 2-3 தினங்களாக இப்பகுதியில் பெய்ஞ்ச மழையினால பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இந்த விரிசல் ஏற்பட்டிருக்க இடம் மிக குறுகலான இடமாவே இருக்கு. இந்த பகுதியில் இந்த விரிசல் மேலும் அதிகரிக்க கூடிச்சுன்னா முற்றிலுமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 அடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த இதை இப்போ ஏற்பட்டிருக்கிறதுனால இப்போ கூடலூர் காவல்துறையினர் தற்பொழுது இந்த இடத்தை பார்வையிட்டு இதை என்ன செய்யலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போக்குவரத்தை ஒரு வழி பாதையாக மாற்றிருக்காங்க. இங்கே பேரிகேட் மற்றும் அனைத்தும் இங்கே வைக்கப்பட்டு போக்குவரத்தை கண்ட்ரோல் பண்ணி ஒரு வழி பாதையாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உயர் அதிகாரிகளுக்கு இது பற்றி தகவல் எல்லாமே கொடுக்கப்பட்டு இதற்கான, அதாவது இந்த பாதையை சரி செய்யக்கூடிய வழியை என்ன அப்படிங்கிறத ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி சரி செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா இந்த பகுதி ஒரு ஆபத்தான பகுதியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சாலைக்கும் அருகில் இருக்க மலைக்கும் மிக குறுகிய அளவு தான் இருக்கு. அதனால இந்த மலையை வனத்துறையினுடைய அனுமதி பெற்று இந்த மலையை இன்னும் கொஞ்சம் சரி செய்து கரைச்சு இந்த ரோடை, இந்த சாலையை பெரிதாக்கணும் அப்படிங்கிறது அதிகாரிகளுடையும் பொதுமக்களுடைய வாகன ஓட்டிகளுடைய கருத்தாவே இருந்தாலும் தற்பொழுது மிக ஆபத்தான நிலை இருந்துகிட்டு தான் இருக்கு. இதோட மட்டும் இல்லாமல் இந்த விரிசல் இன்னும் அதிகமாக கூடுமானால் இந்த பகுதியில் இருக்க, அதாவது இந்த பகுதியில் செல்லக்கூடிய போக்குவரத்து எல்லாமே முற்றிலுமாக நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு. தற்பொழுது மேலும் அதிகாரிகள், அதாவது பொதுப்பணித்துறை அதிகாரிகள், வனத்துறையினர், இவங்க எல்லாமே, நெடுஞ்சாலைத்துறை, இவங்க எல்லாமே இந்த பகுதியை பார்வையிட உள்ளார்கள். இந்த விரிசல் மேலும் அதிகமாக கூடும் அப்படிங்கிற அச்சத்தில் ஒரு பயத்தோட தான் போலீசார் மிக அதிக அளவில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கள விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்.